என்னன்னா, என் நாட்டை காக்க நான் என் அரசுக்கு எதிராக போராடுகிறேன். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அது எப்படி நான் தேர்ந்தெடுத்த அரசுக்கு எதிராக போராடினால் அது நாட்டுக்கு எதிரான போராட்டமாக இருக்க முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இந்த விளக்கத்தை கொடுத்துட்டு சொல்றாரு, இப்பெல்லாம் உங்களுக்கு புரியாதுடா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எதுக்கு எழுதி வச்சா இப்பெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு பாருங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. நாம எல்லாம் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சொற்களை எப்படி குழந்தைங்க பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு மாமேதை காரல் மார்க்ஸ் சொல்லுவாரு. அதுபோல் இந்த இடத்துல அவர் பயன்படுத்துறாரு, if the right contribute to capture power. என்ன சொல்லி இருக்கணும்? if the right comes to power னு சொல்லணும் இல்ல, the right captures power னு சொல்லலாம் இல்ல, ஆனா the right contribute to capture power என்ற contribute என்ற வார்த்தைக்கு டிக்ஷனரியில போய் மீனிங் பாருங்க. சூழ்ச்சியின் மூலமாக அங்க தீர்க்க தரிசனத்தோட ஒரு விஷயத்தை சொல்றாரா? என்ன சொல்றாரு? வலதுசாரிகள் எந்த காலத்திலும் இந்த நாட்டில் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியாது. அப்படி வருகிறார்கள் என்று சொன்னால் அது சூழ்ச்சியின் மூலமாகத்தான் வர முடியும், நேர்மையா வர முடியாது. இந்த ரைட் கான்ட்ரிபியூட் டு கேப்சர் பவர். அப்ப தெரியண்டா இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் எதுக்கு எழுதி வச்சான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ் அவர் சொல்றாரு. சொல்லிட்டு நவம்பர் 25 சொல்றாரு, நமக்கு ஜனநாயகத்தின் மீது சலிப்பு வருவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. மக்களால் மக்களின் மக்களுக்காக என்பது மக்களாட்சி சொன்ன உடனே அப்ரஹாம் லிங்கன் சொன்னார் சார் சொல்லாதீங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் சொன்னார். புத்தர் சொன்னது அப்ரஹாம் லிங்கன் சொல்லிவிட்டா அதுக்கு நான் என்ன பண்றது? உடனே இவனோட வெஸ்டர்ன் மூல இது வந்து காலனி ஆதிக்கம். 16வது அமெரிக்க அதிபர் சொன்னதை இங்கே ஏன் பேச வேண்டும் அப்படின்னு பேசுறதுக்குலாம் நிறைய பேர் இருக்கலாம், சரியா? ஆனா புத்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள், மக்களிடம் கற்றுக்கொண்டதை மக்கள், அதான் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். ஆனால் அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நம் மக்களுக்கு இந்த ஜனநாயகத்தின் மீது சலிப்பு வந்துவிடும், மக்களால் மக்களின் என்பதை மறந்து விடுவார்கள். ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் மறந்து விடுவாங்க. ஃபார் த பீப்புள் அப்படி வாட் இஸ் டெமோக்ரஸி கேட்டா மக்களுக்காக இல்லையா? அம்பேத்கர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்றத 2022 டிசம்பர் 25 அதே வார்த்தையை அமித்ஷா பேசினாரா இல்லையா? மிஸ்டர் மோடி ஆர் மிஸ்டர் மோடிஸ் கவர்மெண்ட் will not do what people want. நான் சொல்லல, இந்தியாவோட ஹோம் மினிஸ்டர் ஹிந்தில பேசினார். டைம்ஸ் ஆஃப் இந்தியால அந்த ஹிந்தி வார்த்தை அப்படியே இங்கிலீஷ்ல பிராக்கெட்ல போட்டு இங்கிலீஷ்ல போட்டுட்டாங்க டிரான்ஸ்லேட். எடுத்து படிச்சு பாருங்க, எல்லா பத்திரிகையில வந்து மிஸ்டர் மோடி ஆர் மிஸ்டர் மோடிஸ் கவர்மெண்ட் will not do what people want. மக்கள் எது கேட்கிறார்களோ அதை திரு மோடி அல்லது மோடி அரசு செய்யாது. பின்ன மோடி அல்லது மோடி அரசு எதை செய்யும் என்றால் திரு அமித்ஷா அவர்கள் சொல்கிறார்கள், மக்களுக்கு எது நல்லதோ அதை செய்யும். மக்களுக்கு எது நல்லது என்று தீர்மானிப்பதற்கு நீ யார்? இல்லையா? ஃபார் தி பீப்பிள். அதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் எச்சரிக்கிறாரு, ஒரு கட்டத்துல மக்களுக்கு செய்வதுதான் ஜனநாயகம் சொல்ல ஆரம்பிப்பாங்க, மக்களால் மக்கள் என்பதை விட்டு விடுவார்கள். 2020 தேசிய கல்விக் கொள்கை அதைத்தான் செய்கிறது. இதுவரைக்கும் எந்த கல்விக் கொள்கையை நாம நிராகரிப்போம் சொல்றதில்லை. 68 நமக்கு விமர்சனம் உண்டு, 86 விமர்சனம் உண்டு, 92 விமர்சனம் உண்டு. நிராகரிப்போம் சொல்லல. 2020 நிராகரிப்போம் சொல்ற காரணம் என்னன்னா, அது கல்வியை பற்றி பேசாத ஒரு ஆவல். மகாரி கமிஷன் தொடக்கும் போதே வகுப்பறை ஆசிரியரை மையப்படுத்தி எதிர்கால இந்தியாவை தீர்மானிப்பது வகுப்பறைன்னு தொடங்கிச்சு. ஆனா தேசிய கல்விக் கொள்கை 2020 டீச்சர் வேண்டாம்னு சொல்லுது, வகுப்பறை தேவையில்லைன்னு சொல்லுது, பள்ளிக்கூட வளாகம் தேவையில்லை, பல்கலைக்கழக வளாகம் தேவையில்லை, எல்லாமே ஆன்லைன்ல படிச்சுக்கலாம். தொடக்க வகுப்புல இருந்து முனைவர் பட்டம் வரைக்கும் ஆன்லைன்ல படிச்சுக்கலாம். அரசு நிதி கொடுக்காதுன்னு சொல்ற ஒரே கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை 2020 தான். இதுக்கு முன்னாடி வேற யாரும் சொல்லல. 86 உலக வங்கி கிட்ட கடன் வாங்குறதுக்கு அப்புறம் வந்த கொள்கை. உலக வங்கி கிட்ட கடன் வாங்கி வந்த பிறகு கூட அரசு கல்லூரி இருக்கும், அரசு பல்கலைக்கழகம் இருக்கும், ஆனா தனியாரை ஊக்கப்படுத்துறோம்னு சொல்றாங்க. நாம தனியாரை ஊக்கப்படுத்துவதை எதிர்த்தோம், ஆனா அரசு செலவு செய்யாது நாம சொல்லல, அரசு கட்டமைப்பை பலவீனப்படுத்தல. 92 அப்படித்தான்
கல்விக் கொள்கை 2020 ஒட்டுமொத்தமாக பள்ளி வளாகம் கிடையாது, கல்லூரி வளாகம் கிடையாது, பல்கலைக்கழக வளாகம் கிடையாது. அப்படி அல்ல. நான் சொல்வது தவறு என்று சொன்னால், நான் சொல்றது தவறு என்று சொல்பவர்கள் என்னை எங்கே வேண்டுமானாலும் விவாதத்துக்கு கூப்பிடலாம், நான் வர தயார். தேசிய கல்விக் கொள்கை 2020 ஆவணத்தை வைத்துக் கொண்டு பேசு. இதுல இல்லன்னு சொல்லு, நான் சொல்றது இல்லன்னு சொல்லுவாங்க. இருக்கிற சென்னை பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகமா அரசு பல்கலைக்கழகம் நீடிக்கும் சொல்லு பார்க்கலாம். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் டெல்லியில் இருக்கு, அரசின் முழு நிதியில் இயங்கும் பல்கலைக்கழகமாக தொடரும் சொல்லு பார்க்கலாம். அப்படி கிடையாது. எல்லாம் வந்து பிஎம்ஸ்டிக்கு தமிழ்நாடு அரசு கூட ஒரு கேஸ் போட்டுருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க கேஸ்ல? நிதி வேணும், 2500 கோடி ரூபாய் பணம் கேட்டிருக்காங்க. பிஎம்ஸ்டி என்ன 2500 கோடி பிரச்சனையா? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையின் சூழ்ச்சியை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் பிஎம்ஸ்டி பள்ளி புரிந்து கொள்வது கடினம். தமிழ்நாட்டில் 38,000 பள்ளிகள் இருக்குது என்றால் 38,000 பள்ளிகளை மூடுவதற்கான சூழ்ச்சி தான் பிஎம்ஸ்டி. சும்மா இல்லை. உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம், கன்னியாகுமரியிலிருந்து இங்க வந்து 24,000 பேர் வேலை கிடைக்கும்னு வந்து உட்கார்ந்தா பள்ளிக்கூடமே இல்லைன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வந்து பேச்சாளனா நிக்க வச்சுட்டு இப்படி வைத்தறிச்சல குட்டிக்கிறாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். யதார்த்தங்க, யதார்த்தம். உங்கள் போராட்டம் என்பது உங்கள் போராட்டம் அல்ல, உங்கள் கோரிக்கை அல்ல, சமூகத்தின் கோரிக்கை, கல்வி கோரிக்கை என்பதை நீங்கள் உணரும். உங்களுக்கு வேலை கொடுப்பது என்பது அரசு பள்ளி கட்டமைப்பை காக்கின்ற போராட்டம். இது உங்களுக்கான போராட்டம், உங்களுக்கான உங்க சம்பளத்துக்காக நான் இங்க நிக்கல, உங்க வேலைக்காக நான் இங்க நிக்கல. நீங்களும் அப்படி வரல நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நீங்க எல்லாரும் ஏதோ ஒரு வகையில கூலி வேலையாவது செஞ்சுதான் சாப்பிட்டு இருக்கிறீங்க, நேரடியா உழைச்சுதான் சாப்பிட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க இங்க வந்திருக்கிறதுக்கு காரணம் அரசு பள்ளி என்ற கட்டமைப்பை காக்கணும்னு சொன்னா அந்த ஆசிரியர் வேண்டும், அந்த ஆசிரியர் பணி நியமனத்தை தமிழ்நாடு அரசு செய்ய என்று சொல்வதற்காக வந்து பிஎம்ஸ்டி பள்ளியுடைய சூழ்ச்சி கேட்டா அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி 2 கட்டமைப்பு இருக்கா? தேசிய கல்விக் கொள்கையில் அரசு உதவி பெறும் பள்ளி இருக்கான்னு பாருங்க. அப்படி ஒரு ஏற்பாடே கிடையாது. அங்க இருக்கிறது 2 தான். ஒன்னு பிரைவேட் ஸ்கூல், இன்னொன்னு கவர்மெண்ட் ஸ்கூல், 2 தான். அப்போ எய்டட் ஸ்கூலை காலி பண்ணாம எதை காலி பண்ண முடியாது? அரசு பள்ளியை காலி பண்ண முடியாது. அப்ப அரசு பள்ளியை காலி செய்வதற்காகத்தான் 7.5ல எய்டட் ஸ்கூலையும் கவர்மெண்ட் ஸ்கூலையும் பிரிச்சு ஜஸ்டிஸ் கலையரசன் ரிப்போர்ட் கொடுக்கிறார். அப்பவே சொன்னோம் காக்னிட்டிவ் ஸ்கில் புவர் பீப்பிள் கம்மியா சார். போய் சவுத் ஆப்பிரிக்கால சொல்லலாமா நான் நினைக்கிறேன். எத்தியோப்பியால போய் பேசலாமா? யுனைடெட் நேஷன்ஸ்ல போய் பேசலாமா? காக்னிட்டிவ் ஸ்கில் ஏழையா இருந்தா குறையுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காக்னிட்டிவ் ஸ்கில் அது பேசுறதே தப்பு. ஜஸ்டிஸ் கலையரசன் கமிட்டி பேசி அதுல தொடங்கிச்சு. 2016 வரைவு கொள்கையில் இருந்து தேசிய கல்விக் கொள்கையின் கூறுகள் நடைமுறைக்கு வர தொடங்கியது. அதன் கூறுதான் தனியார் பள்ளியில அரசு உதவி பெறும் பள்ளிகளை ஒழிப்பதற்கான ஏற்பாடு, திட்டமிட்ட சதியல். 7.5ல தொடங்கி எல்லாத்துலயுமே. அப்போ அரசு உதவி பெறும் பள்ளிய நீ செல்ஃப் ஃபைனான்ஸா மாறிடு, சுயநிதியா மாறிடு, நீ மெட்ரிக்கா மாறிடு, நீ சிபிஎஸ்சியா மாறிடு, அரசு கிராண்ட் நீ கொடுக்காது அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் கிராண்ட நிறுத்தியாச்சு. டீச்சர் கொடுக்கல, அவன் என்ன செய்வான்? தானா வெளில போயிடுவானா? சோ புஷ் அவுட் தான், புல் அவுட் இல்ல, புஷ் அவுட். எய்டட் மேனேஜ்மெண்ட் எந்த காலத்திலும் பிடி தியாகராயர் அவர் பேர்ல இருக்க அரங்கம் இருக்கு, அவர் பேர்ல இருக்க சொத்து தான் வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற கொருக்குப்பேட்டையில் இருக்கிற பள்ளியும் கல்லூரியும். பச்சையப்பன் முதலியா அவர் சொத்து தான் பச்சையப்பன் கல்லூரி, பச்சையப்பன் பள்ளி. செங்கல்வட்ட நாயக்கர் அவருடைய சொத்து தான் பள்ளியும் கல்லூரியும். இவங்க எல்லாம் எந்த காலத்திலும் தங்க சொத்தை கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றீங்க? நீதி கட்சியுடைய ஒப்பற்ற தலைவர்களாக திகழ்ந்த பிடி தியாகராயர், சிடி தெய்வநாயகம், குண்டூர் சுப்பையா பிள்ளை, இவங்க பேர்ல இருக்கிற இவங்க அறக்கட்டளை நடத்தக்கூடிய பள்ளிகளுக்கு
அரசு பள்ளிக்கு கிடைக்கிற எந்த உதவியும் கிடைக்காதுன்னு சொல்றது நீதி கட்சி தலைவர்களுக்கு செய்யற துரோகம் இல்லையா? ஆனா இந்த சூழ்ச்சி எங்கே இருந்து வருகிறது? தேசிய கல்விக் கொள்கை 2020 இருந்து வருது. அரசு உதவி பெறும் பள்ளி இருக்கிற வரைக்கும் தமிழ் வழி கல்வியை ஒழிக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு தேதி வரைக்கும் அரசு உதவி பெறும் பள்ளியில தான் தமிழ் வழி கல்வி இருக்கு. அரசு பள்ளியில 1ஆம் கிளாஸ்ல இங்கிலீஷ் மீடியம் தொடங்கியாச்சு. இன்னும் 5 வருஷம் போச்சுன்னா தமிழ்நாடு அரசு பள்ளியில இங்கிலீஷ் மீடியம் தவிர தமிழ் மீடியமே இருக்காது. இந்த நிலை நீடித்தால் அப்ப என்ன மகிழ்ச்சியோட பேச முடியும்? இந்த செய்தியை சொன்னா கைத்தட்டலா வர முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அளவும் இல்ல, கதறணும் இல்ல. இன்றைக்கு வரைக்குமாவது தமிழ் வழி கல்வி இருக்குன்னு சொன்னால் அரசு உதவி பெறும் பள்ளியில் தான் சொன்னா காலி பண்ணாங்க. அப்ப ஒரு கல்ல 2 மாட்டாவா? அரசு உதவி பெறும் பிரிவையும் காலி பண்ணிடலாம், தமிழ் வழி கல்வியும் காலி பண்ணிடலாம். பண்ணிட்டா மிச்சம் என்ன இருக்கு? அரசு பள்ளி இருக்கா? அரசு பள்ளி எப்படி காலி பண்ணிருக்கு? மத்திய பிரதேசல காலி பண்ணியாச்சு. பாஜக தேர்ந்தெடுத்தாங்கல்ல, அப்ப அரசு பள்ளி காலி பண்ண நினைச்சீங்க. மகாராஷ்டிரா காலி பண்ணியாச்சு, பீகார்ல காலி பண்றதுக்கான எல்லா முயற்சியும் மேற்கொண்டாச்சு. தமிழ்நாட்டில் இருக்க 38,000 பள்ளில 100 பள்ளிகள் கிட்ட சராசரியாக வருஷத்துக்கு வரை மூடிட்டு தான் இருக்கிறாங்க. கணக்கே நமக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கே தெரியல. இன்விசிபிள் சொல்லுவாங்க, கண்ணுக்கு எடுக்க நடக்கும் ஆனா கண்ணுக்கு தெரியாது. பல பள்ளிகள் மூடிட்டு தான் இருக்கிறாங்க. 38,000 பள்ளிகளை மூடணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? பிஎம்ஸ்டின்னு ஒரு 100கணக்கான பள்ளிகளை திறக்கணும். கல்வி மாவட்டத்திற்கு அல்லது கல்வி மண்டலம். அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா. இந்த பள்ளிக்கூடத்துக்கு பேரு பிரதான் மந்திரியின் எழும் இந்தியாவுக்கான பள்ளின்னா அந்த அரசு பள்ளிக்கு என்னையா பேரு? படிப்பு தூங்குற பள்ளியா? கொஞ்சம் யோசிச்சு வருங்க. பிரதான் மந்திரியின் எழும் இந்தியாவுக்கான பள்ளியில் பிஎம்சி ஆகச் சிறந்த வசதிகள் இருக்கு. இந்த பள்ளியில என்ன இருக்கும்? இருக்காது நீயே சொல்றியா? இருக்காது நீயே சொல்ற பள்ளியில என் பிள்ளைய எப்படா சேர்ப்பான்னு கேட்பானா? அப்ப அவன் எங்க போவான்? ஒண்ணு பிஎம்சி அட்மிஷன் வரணும், இல்லன்னா எங்க போகணும்? தனியார் கிட்ட போகணும்னா நான் என்ன சொல்லுவேன்? மக்கள் விரும்பலப்பா, மக்கள் விரும்பல, அதனால நான் என்ன செஞ்சேன்? அரசு பள்ளியை மூடிட்டேன். அப்ப மிச்ச மீதி என்ன இருக்கும்? 38,000 பள்ளியில சில 100 பள்ளிகள், அதிகப்படியா ஒரு 1000 பள்ளிகள், அது மட்டுமே அரசு பள்ளிகளாக, அது பிஎம்சி பள்ளிகளாக, அது மாதிரி பள்ளிகளாக இருக்குன்னா அந்த நிர்வாகத்தை தனியார் கிட்ட கொடுக்கிறது தான் சூழ்ச்சி. உடனே நீங்க நினைக்கலாம், நான் ரொம்ப அதீதம் சார், அப்படிலாம் போய் கவர்மெண்ட் ஸ்கூல்லே தனியார் கிட்ட கொடுத்துருவாங்களான்னு கேட்கலாம். பாதுகாப்பு துறையின் கீழ் இயங்குகிற சைனிக் பள்ளி தனியாரிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, ராணுவ அமைச்சகம், ராணுவ அமைச்சகத்துக்கிட்ட இருக்கிற சைன். ஏன்னா இப்ப அக்னிவீர் வந்துட்டார்ல, அக்னி பார்க் வந்துருச்சுல்ல, இனிமேல எதுக்கு ராணுவ பள்ளி? அப்ப ராணுவ பள்ளி எப்படி தனியார் நிர்வாகத்திடம் கொடுக்கப்பட்டதோ அதுபோல் பிஎம்சியும் யார்கிட்ட கொடுக்கப்படும்? கடைசியில தனியார் கிட்ட. அப்ப ஒரு பள்ளி கூட யார்கிட்ட இருக்காது? அரசிடம் இருக்காது. ஆக மாநில அரசினுடைய மாநில உரிமை என்று நீங்கள் பேசினால் இந்த கூரை நீங்க புரிஞ்சுக்கணும். மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற, மாநில அரசின் அதிகாரத்தில் இருக்கிற பள்ளிகளை ஒன்றிய அரசு தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்காகத்தான் பிஎம்சி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறான். எனவே பிஎம்சி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறது மாநில உரிமை விட்டு கொடுக்கிறது. 2500 கோடி அல்ல, அந்த பிரச்சனை அல்ல. எனவே இது நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக பார்க்க முடியாது. இதற்கு ஒரு மாற்று இருக்குன்னு சொன்னா, இதுக்கு ஒரு மாற்று இருக்குன்னு சொன்னா தயவு கூர்ந்து திருவாரூர் மைந்தர் 14 வயதில் தண்டவாளத்தில் தலை வைத்து தமிழுக்காக போராடியவர், தமிழருக்காக போராடியவர். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய 100ஆண்டு நிறைவுற்றிருக்கிறது. கலைஞரின் மகத்தான திட்டம் தான் சமச்சீர் கல்வி. சமம் சீர் என்கின்ற 2 கூறு. பிஎம்சிக்கு பதிலடி என்று சொன்னால் அது சமச்சீர் கல்வியாக தான் இருக்க முடியும். தேசிய கல்விக் கொள்கை 2020க்கு பதிலடி சொன்னா அது சமச்சீர் கல்வியாக இருக்க முடியும். சமமான வாய்ப்பை சீராக எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்ப்பது என்பதுதான் சமச்சீர் கல்வி. எனவே தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும் கேட்டா,
தமிழ்நாடு மாநில உரிமையை காக்க வேண்டும் என்று நினைத்தால் தியாகராயா நகர்ல நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு கோருவது என்னன்னு கேட்டா, மாநில உரிமையை காக்க வேண்டும் என்று சொன்னால் மாநில பள்ளிகளை காக்க வேண்டும். மாநில பள்ளிகளை காக்க வேண்டும் சொன்னா சமமான கற்றல் வாய்ப்பு கொண்ட பள்ளிகளாக தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகள் நடத்தும் பள்ளிகள் அனைத்து பள்ளிகளிலுமே வாய்ப்புகள் சமமா இருக்கும். வாய்ப்புகள் சமம் என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு தூய்மை பணியாளர் பள்ளி கல்வித்துறை நியமனத்தில் இருக்கணும். எந்த டிபார்ட்மெண்ட் அந்த ஸ்கூலை நடத்துதோ அந்த துறை ஊழியராக நிரந்தரம் அதான் பொறுப்பை தீர்மானிக்க முடியும். அவுட் சோர்ஸ் பண்ணா பொறுப்பை தீர்மானிக்க முடியாது. காவலர் அங்க இருக்கணும், அலுவலக உதவியாளர் அங்க இருக்கணும் இல்லையா? பாடத்துக்கு ஒரு ஆசிரியர், வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் வேண்டும். எங்க வேண்டும்? தொடக்க பள்ளியில் வேண்டும். உடற்பயிற்சி ஆசிரியர் சீனால 3 வயசுல இருந்து 8 வயசுக்குள்ள கண்டுபிடிக்கிறானே, 8 வயசுல இருந்து 13 வயசுக்குள்ள குழந்தைக்கு இந்த ஆற்றல் இருக்கு கண்டுபிடிச்சு அந்த ஆற்றலுக்கு தகுந்தாற்போல் விளையாட்டுல பயிற்சி கொடுக்கிறானே. 5 வயசுல இருந்து 10 வயசு இருக்கக்கூடிய தொடக்க பள்ளியில ஒரு விளையாட்டு ஆசிரியர் வேண்டாமா? ஒரு மொழி ஆசிரியர் வேண்டாமா? லாங்குவேஜ் லெபார்டரி வேண்டாமா? மேத்ஸ் லெபார்டரி வேண்டாமா? ஸ்டெம்னு 6ல இருந்து 8 வரைக்கும் வெளியில இருந்து ஆளை வச்சு பண்ணிட்டு இருக்கீங்களே, அந்த ஸ்டெம்முக்கான அடிப்படை என்ன? ஆர்வம் தானே. அந்த ஆர்வத்தை உண்டு பண்ண ஒரு லாங்குவேஜ் லேப் வேண்டாமா? இதை கொடுப்பதற்கு உங்களுக்கு எது தடையா இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. நிதி பிரச்சனையா? நிதி பிரச்சனைனா மக்களிடம் கோவிட் காலத்தில் கேட்டால் போல நிதி கேளுங்க, மக்கள் கொடுக்க தயாரா இருப்பாங்க. கர்ம வீரர் காமராஜர் செய்தி காட்டி இருக்கிறார். பள்ளிகளை நடத்தணும், ஒன்றிய அரசு கொடுக்கல, ஜிஎஸ்டி வரின்ற பேர்ல அவன் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். வரி பங்கு சமமாக இல்ல, வரி போடவில்லை. அரசு பள்ளியை காக்க வேண்டும் என்றால் நிதி வேண்டும் என்று சொன்னால் நிதியை கொடுப்பதற்கு மக்கள் தயாராக இருப்பாங்க. நாங்க கேட்கறது என்னன்னா, எப்போ டெட்டு கொண்டு வந்தாங்களோ அவர் காசு நாகராஜன் விவரம் தெரியாது பேசுற மாதிரி பேசினார். ரொம்ப விவரமான ஒரு விஷயத்தை தான் சொன்னேன். நார்த் இந்தியால பேரா டீச்சர் பிரச்சனை இருக்கு. தகுதியற்ற ஆசிரியர்கள், டீச்சரே இல்ல. 10வது முடிச்சவங்க 12வது முடிச்சவங்க டீச்சரா இருந்திருக்காங்க. வடகிழக்கு மாநிலங்கள்ல அந்த பிரச்சனை இருந்திருக்கு. இன்னும் சில மாநிலங்கள்ல அந்த பேரா டீச்சரை டீச்சர் ஆக்கிறதுக்கு பேர் தான் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதான் நோக்கம். கல்வி உரிமை சட்டம் 2009 வந்திருக்கு. தகுதியற்றவர்கள் என்னவா இருக்க முடியாது. இது நீங்க கலைஞர் காலத்திலே பார்த்திருக்கலாம். கலைஞர் காலத்துல உங்களுக்கு 1968 சட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்கல்ல, அந்த நேரத்தில் தகுதிப்படுத்துவதற்காக ஆசிரியர்களை நியமிக்கும் போது தகுதிப்படுத்துவதற்காக ஒரு தேர்வை நடத்தினார்கள். வரலாறை பாருங்க. தகுதி பெறாத டீச்சர்ஸை தகுதிப்படுத்தி அதே போஸ்ட்ல கலைஞர் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள் என்பது வரலாறு. அதுக்காக கொண்டு வந்ததுதான் டெட். ஆனா நம்ம நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் இருக்குல, NCTE, அது எங்க உட்கார்ந்து எங்க யோசிச்சதோ தெரியல. டெட் எழுதுறதுக்கு பிஎட் வேணும்ட்டான். டெட் எழுதுறதுக்கு டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன் வேணும்ட்டான். பேப்பர் 1னா DTED, பேப்பர் 2னா இதை விட கூறுகட்டத்தனம் உலகத்துல எதுவுமே கிடையாது. எனக்கு என்ன வலின்னு கேட்டா, நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்றதான். ஏண்டா பிஎட் முடிச்சவனுக்கு போயிட்டு சட்டத்துல அப்படி சொல்லவே இல்லையடா. ஏன் இந்த NCT இந்த மாதிரி செஞ்சு கேள்வி எழுப்பணுமா வேண்டாமா? ஏன் அந்த காலத்தில் எழுப்பல என்பது மிகப்பெரிய வலி. சரி, டெட்டு கொண்டு வந்த. அதுக்கப்புறம் என்ன செய்த? 2012 தமிழ்நாட்டுல முதல் டெட்டு நடத்தி அறிவுபூர்வமான கேள்வி எல்லாம் ரொம்ப கேட்டாங்க இல்லையா? பூண்டி நீர்த்தேக்கத்தை திறந்து வைத்தது யார்? அறிவுபூர்வமான கேள்வி. பூண்டி நீர்த்தேக்கத்தை திறந்து வைப்பதற்கு அதற்கு நியமிக்கப்பட்டிருந்த ஊழியர், அவர்கிட்ட தானே கீ இருக்கும். அப்படிதானே? நான் சத்தியமூர்த்தி பேர் எழுதுறதா, கர்ம வீரர் காமராஜர் பேர் எழுதுறதா? அடிக்கல் நாட்டது ஒருத்தர், நாட்டுக்கு அர்ப்பணித்தது ஒருத்தர். கேள்வி வந்து பூண்டி நீர்த்தேக்கத்தை திறந்து வைத்தது யார்? 2012 ஜூலை, 2012 செப்டம்பர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. 2013 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. சைக்காலஜில இதை எந்த வருஷம் கண்டுபிடிச்சான்? இந்த 7 விதிகளை கண்டுபிடித்தவர்கள் எவனாவதான் இருந்துட்டு போறான். இதெல்லாம் நினைவாற்றல் சம்பந்தப்பட்டது தானே. நீ என்ன கேட்டிருக்கணும்? இருக்கிற 30 பேர்ல 2 பேருக்கு டிஸ்லெக்சியா இருக்குன்னா எப்படி கண்டுபிடிப்ப? அப்படி கேளு.
இல்லையா? அந்த டிஸ்கிராபிக் எழுத்துல ஜிக்கும் கியூக்கும் வித்தியாசம் தெரியல. எப்படி கண்டுபிடிச்சு பாகுபாடு இல்லாமல் அந்த குழந்தைக்கு கத்து தரணும், எப்படி கேளு. அதுக்கு மேல ஆசிரியருக்கு தகுதி இருக்கான்னு பார்த்து ஏற்கனவே படிச்ச பயாலஜி, ஏற்கனவே படிச்ச சுவாலஜி, ஏற்கனவே படிச்ச பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சோஷியல் சயின்ஸ், இதுல எனக்கு நினைவாற்றல் இருக்கான்னு சோதிக்கிறதுக்கு பேரா டீச்சர் எலிஜிபிலிட்டி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை கடந்து ஆசிரியர்களை கொச்சைப்படுத்துவதற்காக மிகப்பெரிய நாடகம் அந்த ஜூலை 2012லயும் அந்த செப்டம்பர்லயும் நடந்தது. பிஎட் படிச்சவங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, மிகப்பெரிய பிரச்சாரம் நடந்தது. அதுக்கு பிறகுதான் என்ன பண்ணாங்க, வெயிட்டேஜ் கொண்டு வந்தாங்க. வெயிட்டேஜ்னா என்னையா? மினிமம் குவாலிஃபிகேஷனுக்கு கூடுதலா இருந்தா வெயிட்டேஜ்யா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிஏ மினிமம் குவாலிஃபிகேஷன், பிஎட் மினிமம் குவாலிஃபிகேஷன். நான் வெயிட்டேஜ் எப்படி கொடுப்பேன்? பிஏக்கு அப்புறம் எம்ஏ படிச்சிருந்தா வெயிட்டேஜ் கொடுப்பேன். பிஏ பிஎட் முடிச்சு 2 வருஷம் வேலை செஞ்சிருந்தா என்ன கொடுப்பேன்? வெயிட்டேஜ். எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வெயிட்டேஜ் கொடுப்பேன். கூடுதல் அதுக்கு பேர் தான் வெயிட்டேஜ். பிஎட் படிச்சவனுக்கு +2 மார்க் வெயிட்டேஜ் அடிப்பியாரா? அறிவு இருக்கா? +2 மார்க் ஒரு வெயிட்டேஜ். +2 முடிச்சு டிகிரியை முடிச்சு மெச்சூரிட்டி லெவல் இன்கிரீஸ் ஆகலையா? காக்னிட்டிவ் ஸ்கில் இன்கிரீஸ் ஆயிட்டே வரல. வயது கூட கூட அண்டர்ஸ்டாண்டிங் பவர் கூடுமா கூடாதா? 5ஆம் கிளாஸ்ல இருக்கிற காக்னிட்டிவ் ஸ்கில் 8ஆம் கிளாஸ்க்கு, 8ஆம் கிளாஸ்ல இருக்கிற 10ஆம் கிளாஸ்க்கு. ஆக இந்த வெயிட்டேஜ் முறையை தவறு என்று போராடினோம் 2013ல. 5 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் வெயிட்டேஜ காலி பண்ணோம். வெயிட்டேஜ காலி பண்ணி என்ன சொன்னாங்க? வெயிட்டேஜ எடுத்துட்டோம், அதுக்காக நாங்க டிஆர்பி நடத்துறோம். நம்ம ஆசிரியர்கள் அதுக்கும் சலிக்கல. சரி எழுதுறேன், எழுதிட்டான். 24,000 பேர் கிளியர் பண்ணிட்டான், குவாலிஃபை ஆயிட்டான். சீனியாரிட்டி போடுறான்னு கேட்கிறான். அவ்வளவுதானே? அவ்வளவுதானே சீனியாரிட்டி. நான் என்ன கேட்கிறேன்? மாண்புமிகு தமிழ்நாட்டு நிதி அமைச்சரே, மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்குடி அமைச்சரே, 2 பேரும் உட்கார்ந்து பேசுங்க. கலெக்டர் அவர்கள் சீனியாரிட்டி போட்டாங்களே, கலெக்டர் போட்ட சீனியாரிட்டி உங்களால ஏன் போட முடியாது சொல்லுங்க? சீனியாரிட்டி போட்டா நம்பிக்கை வருமா வராதா? என்ன கேட்கிறோம்? சீனியாரிட்டி போடுங்க கேட்கிறோம். சீனியாரிட்டி போட்டு சீனியாரிட்டி பிரகாரம் ரெக்ரூட்மென்ட் பண்ணு. இந்த வருஷம் 2000 பேரை எடுக்கறியா? பரவாயில்லை. அடுத்த வருஷம் எனக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குமா இருக்காதா? யோசிச்சு பாருங்க. அடுத்த வருஷம் சீனியாரிட்டி இருக்கிறவங்க கொடுக்காம அடுத்த வருஷம் இருக்கிறவங்க கொடுக்க முடியாது தானே? அப்படிதானே? சாவித்ரிபாய் பூலே போல நானும் ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும் என்பதுதான் எழிலரசி இந்த மேடையில். எழிலரசி இந்த மேடையில் டான்ஸ் ஆடுறது அவங்க கலைத்திறனை காட்டுவதற்காக அல்ல, தமிழ்நாடு அரசுக்கு ஒரு செய்தி சொல்வதற்காக. என்ன செய்தி? பிட்டி தியாகராய ஆறுல கூடி இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்கள் 24,000 ஆசிரியர்களுடைய பிரதிநிதிகள். 24,000 பேர் இங்க இல்லன்னு சொல்லலாம். இந்த 24,000 ஆசிரியர்கள் யாருடைய பிரதிநிதிகள்? பிஎட் பாஸ் பண்ணிருக்கிற, டிடிஎட் பாஸ் பண்ணிருக்கிற, டெட் கிளியர் பண்ணிருக்கிற ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள். அரசு வேலைக்கு காத்திருக்கக்கூடிய பிஜி டீச்சர்ங்க, முதுநிலை பட்டதாரி. அதுல நீங்க கூட பல பேர் இருக்கலாம், பிஜி முடிச்சவங்க இருக்கலாம், பிஜி குவாலிஃபைட் டீச்சர் உட்கார்ந்து இருக்கலாம் இங்க. எனவே தமிழ்நாடு அரசு சமமான கற்றல் வாய்ப்பை சீராக எல்லோருக்கும் கொடுக்கணும்னா ஆசிரியர் பணி நியமனங்களை நீங்கள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கருத்து. அவ்வாறு ஆசிரியர் பணி நியமனங்கள் 12,000 ரூபாய், 15,000, 18,000 கொடுக்காதீங்க. 12,000 செகண்டரி கிரேட் டீச்சர் வீட்டு வாடகை எடுப்பானா? 12,000 செகண்டரி கிரேட் டீச்சர் ரேஷன் கடையில் கொடுக்கிற அரிசி விலை என்ன? சக்கரை விலை என்ன? பால் விலை என்ன? மின்சார விலை என்ன? வாடகை, ரேஷன் பொருள், இதுக்கு கணக்கு போட்டு பாருங்க. 12,000 கொடுக்கிறேன்னு சொல்றீங்க செகண்டரி கிரேட் டீச்சருக்கு. மனசாட்சி இருக்கிற அரசு செய்யுமா? மனசாட்சி இருக்கிற அரசு. 15,000 கொடுக்கிறேன்னு சொல்றீங்க பிஎட் டீச்சருக்கு, பிஎஸ்சி, பிஎட், பிஏ, பிஎட், பிடி அசிஸ்டன்ட்க்கு. 15,000 வச்சு என்ன செய்வான்? 2 கொம்பு முளைச்ச நீட்டுக்கும் ஜேஇக்கும் குழந்தைகளை தயார் பண்ணணுமா? அந்த பிஜி டீச்சருக்கு எவ்வளவு சம்பளம்னா 18,000. கோச்சிங் கிளாஸ்ல 1 மணி நேரத்துக்கு 5,000 இருந்து 25,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கான்.
கோச்சிங் கிளாஸ், கெமிஸ்ட்ரி டீச்சருக்கு, பிசிக்ஸ் டீச்சருக்கு, மேத்ஸ் டீச்சர் 1 மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு இல்ல. ஆனா அந்த டீச்சர் இங்க பிளஸ் 2 நடத்துற பாடம் நடத்துறான்னு சொன்னா அந்த டீச்சர் அதான் பேசிக். பிசிக்ஸ பிசிக்ஸா படிக்க வைக்கணும், கெமிஸ்ட்ரியை கெமிஸ்ட்ரியா படிக்க வைக்கணும், ஜுவாலஜியா ஜுவாலஜியா, பாட்னியா பாட்னியா. ஆனா அந்த டீச்சருக்கு 18,000. மனசாட்சி இருக்கா? மனசாட்சி இருக்கா? குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின்படி குறைந்தபட்ச ஊதியம் எவ்வளவுங்க? 657 ரூபாவா 857 ரூபாவா? கணக்கு பண்ணி பாருங்க. நான் கேட்கிறது டொமஸ்டிக் லேபருக்கு, வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் எவ்வளவு? ஒரு நாளைக்கு இன்டு 30 போடுங்க, 18,000 அதிகம். இல்லையா? உடல் உழைப்பு தொழிலாளிக்கு இருக்கிற அதே வயிறு தானே பிஎட் படிச்சவனுக்கு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் எதுக்கு உங்களுக்கு ஆர்டிகல் 43 படிக்க சொல்ல தெரியுங்களா? பாபா சாஹேப் அம்பேத்கர் உங்களுக்கு மினிமம் வேஜஸ் எழுதி வைக்கல, லிவிங் வேஜஸ் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். என்றைக்குமே பாபா சாஹேப் அம்பேத்கரை நினைவு கூர்ந்ததே கிடையாது. லிவிங் வேஜஸ் பத்தி 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஐக்கிய நாடுகள் சபை பேச ஆரம்பிச்சிருக்கு. ஆனா லிவிங் வேஜஸ்னா ஆர்டிகல் 21 படி கண்ணியமிக்க வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அளவு ஊதியம் கொடுக்கணும். அதான் லிவிங் வேஜஸ். 41 சொல்றாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் 3 ட்ரில்லியன் சொல்லுது, யூனியன் கவர்மெண்ட் 5 ட்ரில்லியன் சொல்லுது. ஆர்டிகல் 41 சொல்லுது அரசின் பொருளாதாரம் மேம்பட மேம்பட கல்வியை அரசு உரிமையா கொடுக்கணும்னு சொல்லுது. கல்வியை அரசு உரிமையா கொடுக்கணும்னு சொன்னா அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, அதுல ஆசிரியர் பணி நியமனம் வேண்டாமா? சமமான கற்றல் வாய்ப்பு வேண்டாமா? எனவே இந்த மாநாடு தமிழ்நாடு அரசை கேட்பதெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தின்படி தந்தை பெரியார் நடத்திய சமத்துவமான சமூகத்திற்கான போராட்டம், அந்த சுயமரியாதை இயக்கத்தின் நீட்சிதான் இன்றைய அரசு என்கின்ற வகையில மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த சமச்சீர் கல்வி அடிப்படையில் சமமான கற்றல் வாய்ப்பை சீராக எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு உடனடியாக அரசு பள்ளிகளில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணி இடங்கள் நிரப்புவதற்கு, நிரந்தர பணியிடம் நிரப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள். அது போர்க்கால அடிப்படையில் நடக்கணும். அத்தகைய பணி நியமனத்தை சீனியாரிட்டி போட்டு நடத்துங்க. சீனியாரிட்டியை உடனடியாக அனௌன்ஸ் பண்ணுங்க. சீனியாரிட்டி அனௌன்ஸ் பண்ணி அந்த சீனியாரிட்டி படி எல்லா கேடர், செகண்டரி கிரேடோ, பிஏடோ, பிஜியோ, ஹெட்மாஸ்டரோ எதுவாக இருந்தாலும் அது நீங்க சீனியாரிட்டி பிரகாரம் வேலை வாய்ப்பை கொடுங்க. அதுதான் இந்த சமூகத்திற்கு கல்வியின் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் நம்பிக்கையை வலுக்க செய்யும் என்று சொல்லி உங்கள் கோரிக்கை வெல்லும் வரை இந்திய சமூகம், இந்திய மக்கள், உழைப்பாளி மக்கள் உங்களோடு இருப்பார்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன்.